சவுக்கு சங்கர் அவர்கள் பல பெண்கள் கிட்ட பேசிய உரையாடல்கள், அதுவும் வாட்ஸ்அப் சேட்டு, ஃபேஸ்புக் சேட்டு, இன்ஸ்டாகிராம் சேட்டு, இது எல்லாமே இது ஒரு சாம்பிள் பீஸ் தான். இதுலலாம் அவர் ஓரளவுக்கு சுமாராக பேசியிருக்கிறாரு. இன்னும் நிறைய சேட்லாம் இருக்குது, அதெல்லாம் 18+ கேட்டகிரிக்கு போயிடும், அந்தளவுக்கு பேசி வச்சிருக்கிறாரு. ஒரு பெண்ணுடைய புகைப்படம், அவரும் அந்த பெண்ணும் க்ளோஸாக இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படமும் சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பிச்சுது. ஃபெலிக்ஸ் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு ஏமாற்றிருக்கிறாரு, எந்த அளவுக்கு ஹராஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த ஆதாரத்துடன் அந்த பெண்ணு பேசிய ஆடியோவே போட்டிருக்கிறாரு. ரொம்ப கேவலமாக இருக்கும், கன்றாவியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய பர்சனலும் இருக்கு. சரி, ஓகே, இதுக்கு அடுத்த கட்டம் இந்த வழக்குகளில் என்ன ஆகும்? ஃபெலிக்ஸ் அவர்கள் மீது குண்டாஸ் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சவுக்கு சங்கர் மீது மேலும் எந்தெந்த வழக்குகள்லாம் பாய போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை நம்ம விசாரித்து பார்த்தா, அவருடைய காரில் கஞ்சா வச்சதா சொல்கிறாங்க. ஆனால் காரில் ஒருத்தங்க அரெஸ்ட் பண்ணும் போது யாருமே காரில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கஞ்சா வச்சு சுத்த மாட்டாங்க. வீட்டில் இருந்து கஞ்சா நாங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கோம், சிகரெட்டில் வச்சுருந்தாரு. ஃபெலிக்ஸ் அவர்கள் நேற்று மாரிதாஸ் அண்ணன் அவர்கள் ஒரு பெண்ணை பற்றி மட்டும்தான் வெளியிட்டிருக்கிறாரு. ஆனால் விசாரித்து பார்த்தா தான் தெரியுது, பல பெண்கள் கூட ஃபெலிக்ஸ் இந்த மாதிரி இருந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். நேயர்களுக்கு வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்களை தற்போது காவல்துறையினர் கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, அவரை கைது பண்ண பிறகு தினம் தினம் பல திடுக்கிடும் தகவல்கள் வந்துட்டுருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவர் இத்தனை கார் வச்சிருக்கிறாரு, இத்தனை கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துருக்கிறாரு, இப்படின்ற மாதிரி பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து கொண்டே உள்ளன. இதில் நேற்று பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுடைய புகைப்படம், அவரும் அந்த பெண்ணும் க்ளோஸாக இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படமும் சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பிச்சுது. அது அவங்களுடைய பர்சனல், அது உள்ள நம்ம போக தேவையில்லை. ஆனால் அந்த பெண்ணு பேரில் சொத்துக்கள் இருந்தது அப்படின்னா அதை நம்ம எடுத்து பேசி தான் ஆகணும். அதை நம்ம ஆல்ரெடி பேசியும் இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் ஒரு ஊழலை வெளிக்கொண்டு வருபவர், அரசியலில் யார் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபர், எல்லாரை பற்றியுமே விமர்சனம் வைப்பார், அவங்க பர்சனலாக இருக்கட்டும் எதை பற்றி வேண்டுமானாலும் பேசுவார் அப்படின்னு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய பர்சனலில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், ஒருத்தவங்களுடைய பர்சனலை பற்றி நம்ம எதுக்கு பேசணும், அதை தவிர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் அப்படி தவிர்க்கலை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்கள் ஒரு நடிகைக்கு 50 கோடி ரூபாய்க்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத பேசியிருக்கிறாரு. பல அரசியல் தலைவர்களின் மிக முக்கியமான பர்சனல் விஷயத்தெல்லாம் ஒரு பொது வழியில் பேசியிருக்கிறாரு. அப்படி பேசக்கூடிய ஒரு நபருடைய பர்சனலில் நம்ம பேசுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது உதயநிதி ஒரு நடிகைக்கு வீடு வாங்கி கொடுக்குறாருன்னு இவர் சொல்கிறாரு. அதுக்கான ஆதாரம் இது வரைக்கும் ஒரு வெளியில் கொடுத்தாரா? கிடையாது. ஆனால் இப்போ நம்ம எதை பேச போகிறோம்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் பல பெண்கள் கிட்ட பேசிய உரையாடல்கள், அதுவும் வாட்ஸ்அப் சேட்டு, ஃபேஸ்புக் சேட்டு, இன்ஸ்டாகிராம் சேட்டு, இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம். இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில சேட் மட்டும் நான் இப்போ பின்னாடி போடுறேன், நீங்கள் அதை பாருங்கள். இது ஒரு சாம்பிள் பீஸ் தான். இதிலலாம் அவர் ஓரளவுக்கு சுமாராக பேசியிருக்கிறாரு. இன்னும் நிறைய சேட்லாம் இருக்குது, அதெல்லாம் 18+ கேட்டகிரிக்கு போயிடும், அந்தளவுக்கு பேசி வச்சிருக்கிறாரு. ஒருத்தவங்களுடைய பர்சனல் அது வெளியிடக்கூடாது அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் இவர் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்றத பார்க்கக்கூடிய எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சரி, ரைட்டு. இப்போ சவுக்கு சங்கர் உள்ளே இருக்கிறாரு, ஃபெலிக்ஸ் அவர்களும் உள்ளே இருக்கிறாரு. அடுத்த கட்டமாக காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க, இந்த விசாரணை இன்னும் எதை நோக்கி போகும் அப்படின்னா, வரிசையாக அடுத்தடுத்து லைனாக ஒரு 30 வழக்குகளுக்கு மேலே தமிழ்நாடு ஃபுல்லாக பெட்டிஷன் வாங்கி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வழக்குகளுக்கும் எஃப்ஐஆர் ஒன்று ஒன்றா டெய்லி போட்டுட்டு வராங்க.
இப்போ இந்த பக்கம் அப்படியே ஃபெலிக்ஸ் பக்கம் வருவோமே. நேற்று அண்ணன் மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட இங்கே வாங்க. அந்த வீடியோவில் அவர் ரொம்ப வந்து தெளிவாக பேசியிருந்தார். ஃபெலிக்ஸ் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து எந்த அளவுக்கு ஏமாற்றி இருக்கிறாரு, எந்த அளவுக்கு ஹராஸ் பண்ணி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த ஆதாரத்துடன் அந்த பெண்ணு பேசிய ஆடியோவே வந்து போட்டிருக்கிறாரு அண்ணன் மாரிதாஸ் அவர்கள். அது வந்து அண்ணனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாராட்டியே ஆகணும். இன்னொன்று ஒரு விஷயம், ஃபெலிக்ஸ் அவர்களின் மனைவி பார்த்தீங்கன்னா நேற்றாக இருக்கட்டும் அல்லது அதற்கு முன்தினமாக இருக்கட்டும் தொடர்ந்து 2 நாளாக வந்து என் கணவர் வந்து ரொம்ப நல்லவர், பெண்களை வந்து மதிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாகவே நானும் ஆரம்பத்தில் வந்து அவர் அப்படி தான் நினச்சேன். நல்ல ஒரு ஜேர்னலிசம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, கேள்விகளை அழகாக கேட்குறாரு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் ஜேர்னலிசம் ஃபீல்டில். மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் வேறு ஒன்று நடத்திட்டு இருக்கிறாரு ஜேர்னலிசம் சொல்லி கொடுக்கறதுக்கு. நல்ல ஒரு மனிதர், நல்ல ஃபேமிலி அப்படின்னு தான் நான் நினச்சேன் நான். ஆனால் நான் மாரிதாஸ் அவர்கள் போட்ட வீடியோ எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது ஃபெலிக்ஸ் அவர்கள் செய்த இந்த ஒரு தப்பை அவங்க மனைவிக்கும் தெரிஞ்சிருக்கு, அதில் அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்றது தான் வந்து ஏற்றுக்க முடியல என்னால் இது வரைக்குமே. ஏன்னா நம்ம சொசைட்டியில் ஒருத்தரை வந்து ஒரு பின்பத்தில் வச்சுருப்போம்ல, இந்த அளவுக்கு ஒரு இமேஜ் உள்ள ஒரு பர்சன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு இமேஜ் வந்து அவங்களுக்கு இல்லை அப்படின்றது வந்து மிக தெளிவாக வந்து தெரியுது. பார்க்கக்கூடிய நீங்களும் வந்து யோசிக்கலாம், ஃபெலிக்ஸ் தானப்பா நல்ல மனுஷன்ப்பா, சவுக்கு தானப்பா நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு. நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரு பக்கம்தான் பார்க்குறீங்க, ஆனால் அவங்களோட இன்னொன்று ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேவலமாக இருக்கும், கன்றாவியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய பர்சனலும் வந்து இருக்குது. பொதுவாக ஒருத்தருடைய பர்சனலை பற்றி பேசவே கூடாது. ஆனால் இங்கே எதுக்கு இவங்க வந்து இவங்களுடைய பர்சனலெல்லாம் வந்து எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா, சொசைட்டியில் இவங்களாம் வந்து ஒரு தேச தியாகி மாதிரியும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்கள் மாதிரியும் இந்த நாட்டிலேயே நாங்கள் தான் வந்து ஊழல்களை வெளிக்கொண்டு வரோம், வேறு எவனுமே கிடையாது எங்களுக்கு அடுத்து அப்படின்ற அளவுக்கு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கிடையாதுங்க. இவங்களும் ஒரு தேவைக்காக தான் வந்து இது போன்ற விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத தான் வந்து ஒவ்வொருத்தராக தினமும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம அப்டேட்டுக்கு வருவோம். சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கு என்னாச்சு அப்படின்னா, தற்போது பார்த்தீங்கன்னா திருச்சி நீதிமன்றத்தில் நேற்று அவர் அப்பியர் பண்ண உடனே அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. சவுக்கு சங்கர் அவர்களை வந்து போலீஸ் கஸ்டடியில் நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஆல்ரெடி வந்து கோயம்புத்தூரில் வந்து அவரை விசாரிச்சிட்டாங்க கஸ்டடியில். ஒரே வழக்குக்கு எத்தனை இடங்களில் வந்து நீங்கள் விசாரிப்பீங்க, அதனால் கஸ்டடிக்கு வந்து நீங்கள் அனுமதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வாதத்தை சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கறிஞரும் வச்சிருக்கிறாரு. சவுக்கு சங்கர் அவர்களும் இந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்டிருக்கிறாரு. ஆல்ரெடி நான் கஸ்டடி போயிட்டாங்க, அதனால் வேண்டாம் அப்படின்ற இது. ஆனால் இதுக்கு காவல்துறை மத்தியிலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் வந்து நாங்கள் அவரை போதுமான அளவுக்கு விசாரிக்கலை, இன்னும் நிறைய விஷயம் வந்து நாங்கள் விசாரிக்க வேண்டி உள்ளது, அதனால் சவுக்கு சங்கர் அவர்களை எங்களுக்கு வந்து கஸ்டடியில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புலேருந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க. 2 தரப்பு வாதத்தையும் கேட்டறிந்த நீதிபதி அவங்க சுமூகமாக ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. 1 நாள் கஸ்டடி வந்து நான் கொடுக்குறேன், இன்னைக்கு மாலை, அதாவது நேற்று மாலை 4 மணிலேருந்து இன்னைக்கு மாலை 4 மணி வரைக்கும் அவருக்கு வந்து கஸ்டடிக்கு நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கஸ்டடியில் வந்து சவுக்கு சங்கர் அவர்களை யார் பார்த்துக்கணும், அதாவது அவரை வந்து மென்டலாகவும் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபிசிக்கலாகவும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, இன்கேஸ் அவருக்கு ஏதாவது மருத்துவ உதவிகள் ஏதாவது தேவைப்பட்டால் அதை அரேஞ்சும் பண்ணி கொடுக்கணும். இது எல்லாமே வந்து யாருடைய பொறுப்பு அப்படின்னா அப்பகுதியின் ஏடிஎஸ்பி அவர்களுடைய பொறுப்பில் வந்து இந்த ஒரு விஷயத்த விட்டுருக்காங்க. இது இல்லாமல் அவருடைய வழக்கறிஞர் சவுக்கு சங்கர் அவர்களின் அட்வொகேட் வந்து 3 முறை இந்த 24 மணி நேரத்தில் வந்து போயிட்டு விசிட் பண்ணலாம். சரி, நீங்கள் கேட்கலாம், கோயம்புத்தூரில் ஆல்ரெடி கஸ்டடி எடுத்துட்டாங்க, திருச்சியில் அப்போ எதுக்கு இப்போ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூரில் அவங்க கேட்டது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கிட்ட கேட்டிருக்கிறாங்க கஸ்டடிக்கு. ஆனால் கோர்ட்டு வந்து அவங்களுக்கு எவ்வளோ நாள் டைம் கொடுத்தாங்கன்னா 1 நாள் தான் வந்து விசாரிக்க அனுமதி கொடுத்தாங்க. இந்த 1 வாரம் இவங்க டைம் கேட்டதில் இவங்க பல்வேறு தகவல்களை வந்து இவங்க மேபி சேகரித்து வச்சுருக்கலாம். இதெல்லாம் கேள்வி கேட்கணும், இதை பற்றி அவர்கிட்ட விளக்கம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து அவருக்கான அவகாசம் வந்து பத்தலை, அதாவது காவல்துறைக்கு அந்த ஒரு அவகாசம் பத்தலை. அதனால தான் திருச்சியில் மீண்டும் வந்து ஒரே வழக்கு தானே, அந்த வழக்கை பற்றி தான் திருப்பி இங்கே கேள்வி கேட்பாங்க, ஆனால் கேள்விகள் இந்த முறை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றதுல இப்போ காவல்துறையினர் அவர்கிட்ட கஸ்டடி வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. பொதுவாக ஒருத்தரை கஸ்டடியில் அடிப்பாங்களா, இல்லை அவங்கக்கிட்ட விசாரணை வந்து எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, காவல்துறையினர் அவ்வளோ சீக்கிரம் யாருமே வந்து கஸ்டடியில் அடிக்க மாட்டாங்க. அதுவும் சவுக்கு சங்கர் போன்ற ஒரு
சொசைட்டியில் ரெப்யூட்டடாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் மேலே கையும் வைக்கவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கர் அவர்களை யாரும் அடிக்க மாட்டாங்க. சரி, இப்போ ஃபெலிக்ஸுடைய வழக்குக்கு வருவோம். ஃபெலிக்ஸுடைய வழக்கு இப்போது என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்னா, கடந்த வாரமே அவர் வந்து ஒரு ஏபி பெட்டிஷன் ஒன்று ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருந்தார். இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஏபி பெட்டிஷன் வந்து விசாரணையின் போது தான் வந்து அவர் கைதும் வந்து செய்யப்பட்டார். அதாவது விசாரணையின் போதும் கிடையாது, ஏபி பெட்டிஷனை வந்து அடுத்த வாரத்துக்கு வந்து இவங்க தள்ளி வைக்கிறாங்க டேட்டு. அதுக்குள்ளே வந்து காவல்துறையினர் வந்து இவங்களை கைது பண்ணிட்டாங்க. நேற்று இந்த ஏபி பெட்டிஷனை வந்து திரும்பவும் விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க. கரெக்டாக ஒரு வாரம் முடிஞ்சு அதுக்கு காவல்துறை தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க. இல்லைங்க, நாங்கள் ஒரு ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மனுவையும் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து வரிசையாக வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் மீதும் வந்து வழக்குகள் வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்றதும் வந்து தெரிய வருது. சரி, ஓகே, இதுக்கு அடுத்த கட்டம் இந்த வழக்குகளில் வந்து என்ன ஆகும்? ஃபெலிக்ஸ் அவர்கள் மீது குண்டாஸ் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சவுக்கு சங்கர் மீது மேலும் எந்தெந்த வழக்குகள்லாம் பாய போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை நம்ம விசாரித்து பார்த்தா ஒரு சில வழக்குகள் சவுக்கு சங்கர் மீது இன்னும் பாய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதில் ஒரு உதாரணம், ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் சிஎம் அவர்கள் ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிருந்தார். அந்த ஃபாரின் ட்ரிப்புடைய டிக்கெட்டோட பிஎன்ஆர் டீட்டெயில், அதாவது அவருடைய சீட் நம்பர்லேருந்து அவருடைய புக்கிங் ஐடியிலேருந்து எல்லாமே வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்டுட்டார். அது குறிப்பாக வந்து சிஎம் ஆஃபீஸ்லேருந்து தான் அந்த ஒரு விஷயம் வெளியில் போயிருக்கு. இது வந்து அவருடைய செக்யூரிட்டி பிரீச்சுக்கான காரணம் அப்படின்ற அளவுக்குலாம் அப்போவே வந்து பேசினாங்க. ஆனால் இதுக்காக ஒரு வழக்கு போட்டால் நம்ம வந்து சவுக்கு சங்கரை பழி வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு இதில் எடுத்துப்பாங்க இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்க. அதனால் நம்ம வழக்கு போட வேணாம் அப்படின்ற இதுவில் அமைதியாக விட்டுட்டாங்க. இப்போ அந்த ஒரு வழக்குக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆரும் வந்து போட போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இப்போது நமக்கு வந்திருக்கு. சரி, அடுத்த கட்டம் வேறு என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்களை மேலும் சில வழக்குகளில் வந்து கைது பண்ண போகிறாங்க. குறைஞ்சது ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஒரு வெளியில் வரக்கூடாது அப்படின்ற ஒரு இதுவில் தான் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு பழிவாங்கும் செய்யலாம். பழிவாங்கும் நோக்கமா அப்படின்னா பழிவாங்கும் நோக்கம்தான். வெளியிலேருந்து பார்த்தா அது வந்து மிக தெளிவாக தெரியுது. அவருடைய காரில் வந்து கஞ்சா வச்சதா சொல்கிறாங்க. ஆனால் காரில் வந்து ஒருத்தங்க அரெஸ்ட் பண்ணும் போது யாருமே காரில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கஞ்சா வச்சு சுத்த மாட்டாங்க. வீட்டில் இருந்து கஞ்சா வந்து நாங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கோம், சிகரெட்டில் வந்து வச்சுருந்தாரு அப்படின்னா அது ஓகே, அதை ஏற்றுக்கலாம். சவுக்கு சங்கர் அவர்கள் எனக்கு கஞ்சா அடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா அவர் நீதிமன்றத்தை நாடி எனக்கு வந்து நீங்கள் ட்ரக் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு அவர் கேட்டு அவரை வந்து அவர் ப்ரூவ் பண்ணட்டும். அதை வந்து நம்ம இல்லை, அவர் வந்து அதை கெட்டவர் அப்படின்ற ஒரு இது உள்ள வந்து நம்ம போகலை. உண்மையாகவே அவருக்கு கஞ்சா அடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா தாராளமாக அவர் வந்து நீதிமன்றத்தை நாடட்டும். ரெண்டாவது, ஒருத்தங்க கஞ்சா அடிக்கிறாங்க அப்படின்னா அது சரி தவறு அது உள்ளே வந்து நான் போக விரும்பலை. ஏன்னா அது அவங்களுடைய பர்சனல், அவங்க எப்படியாவது போய்கிட்டோம், அவங்க கஞ்சா அடிக்கட்டும், குடிக்கட்டும், ஸ்மோக் பண்ணட்டும், எதையாவது பண்ணிட்டோம், அது அவங்களுடைய ஒரு பர்சனல் விஷயம், தனிப்பட்ட விவகாரம், அது உள்ளே நான் போக விரும்பலை. இப்போ ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு வரேன். ஃபெலிக்ஸ் அவர்கள் நேற்று மாரிதாஸ் அண்ணன் அவர்கள் ஒரு பெண்ணை பற்றி மட்டும்தான் வெளியிட்டிருக்கிறாரு. ஆனால் விசாரித்து பார்த்தா தான் தெரியுது பல பெண்கள் கூட ஃபெலிக்ஸ் இந்த மாதிரி இருந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். இது ரொம்ப பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு சொசைட்டியில் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு பின்பமாக பார்த்த ஒரு பர்சன் இது போன்ற ஒரு இமேஜில் இருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது இந்த வழக்குகளில் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.